குற்றவாளிகளை கைது செய்யலை. பரத்ராஜ் என்ற ஒரு அட்வொகேட் மூலமாக 3 நபர்கள் திருநென்ற ஒரு காவல் நிலையத்திலும் மீதி நபர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்திலும் சரண்டர் ஆனதாக சொல்கிறாங்க. இதில் உண்மையா இல்லை ஏது சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம், அது மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். யார் மேலே சந்தேகம் இருக்குது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை 2 பேர் இப்படி வந்தாங்களே, நான் அப்படி வந்தாங்க, அதில் என்ன வித்தியாசம் இருக்குது கேட்குறேன். அல்டிமேட்லி 10 தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு பிடிக்கிறது தானே முக்கியம். அதை நம்ம அக்யூஸ்டு ஒரே நாளில் வெறும் 4 மணி நேரத்துக்குள்ளே 8 குற்றவாளி பிடிச்சி செக்யூர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை இது வரைக்கும் கவுண்டர் எவிடன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கூட எல்லா க்ரைம் பார்க்குறீங்க, இவ்வளோ நாளாக டீட்டெயிலாக பார்க்குறீங்க, நீங்கள் கூட சொல்லுங்கள். நாங்கள் வி ஆர் ரெடி டு ஆன்சர். ஏதாவது கவுண்டர் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் ஓகே. நான் கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் எவிடன்ஸோட சொல்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை சாட்சி பொருள்கள் வேறு சீஸ் பண்ணியிருக்கோம். சிசிடிவி மட்டும் இல்லாமல் ஃபோன் கீன் இல்லாமல் சாட்சி பொருள்கள் நிறைய சீஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். அஷ்டாகாரனாவே வட சென்னையில் ரவுடிகளோட அட்டகாசம் வந்து கட்டுக்குள் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயத்துடைய சூழ்நிலை. இந்த ஒரு கொலை அஷ்டாகார் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கா? எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்கன்னு தெரியல, எப்படி அதுக்கு பதில் தெரியல. நாங்கள் பெஸ்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சென்னை போலீஸில் நானும் மற்ற ஜேசி டிசி எல்லா ஆஃபீஸர்ஸு சீனியர் ஆஃபீஸர்ஸுடைய கைடன்ஸ் படி எல்லாரையும் ஒரு டீமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அதில் நான் இருந்தாலும் சரி, அவரோ இவர், அது முக்கியம் இல்லை. சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது, நான் இல்லை சொல்ல. இதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக ஆக்ஷன் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி டீம்ஸ் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். கிளியர் கட் அதில் சொல்லுங்கள். அது ரைட், நீங்கள் சொல்லலாம். பட் எங்களுக்கு நீங்கள் சொன்னதை ஏதாவது எனிதிங் இஃப் சப்போஸ் ஏதாவது லேப்ஸ் ஒரு வேளை யாராச்சும் எங்கள் சைடில் இருந்தாலும் நாங்கள் விசாரிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கலாம். எவிடன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். முட்டையாக சொன்னால் அவர் இப்படி பண்ணியிருப்பார், அந்த யுகத்தில் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த கொஸ்டினோட கண்டிஷன் தான் சார். சாதாரண ஒரு தெருவில் ஒரு அஃபென்ஸ் நடக்கும் போது, இல்லை ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஐஏஎஸோட ரோல் பெரிய ரோல் இருக்கும் பொதுவாகவே. இப்போ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது பல விசாரணைகள் பண்ணக்கூடிய உளவுத்துறை கூட இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் உளவுத்துறை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்லா இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூட சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்க. கடந்த 2 மாதத்துக்குள்ளே கூட நிறைய மர்டர் கேஸ் ப்ரிவென்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. புளியந்தோப்பு ஆகட்டும், வாஷர்மெண்ட் ஆகட்டும், நிறைய அண்ணா நகர் ஆகட்டும், நீங்கள் ஞாபகம் இருக்கும். நிறைய அந்த அரும்பாக்கம் ஆகட்டும், நிறைய ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லை சொல்லி அது எல்லாமே இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இன்புட்டு, ஐஎஸ்லேருந்து வந்த இன்புட்டு, சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வந்த இன்புட் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது. எங்கே க்ரைம் அது இல்லாமல் கூட நடக்குதுன்னா நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம்.